அவருடைய ஃபைலை நான் எடுத்து கொடுத்ததுனால அவரை அழைக்கிறேன். சூழும் தேர்தல் மேகம் மாறுகிறதா கூட்டணி வானிலை? பல பேர் நினைத்திருக்கலாம், என்ன அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வீட்டுக்கு இந்திய உள்துறை அமைச்சர் அவர் போய் அங்கே உணவருந்தி இந்த கூட்டணிக்கு உறுதி செய்துவிட்டு சென்றிருக்கிறார் எண்ணினார்கள், கேலி பேசினார்கள். ஆனால் நோக்கம் என்ன? இன்றைய தேவை எது வேண்டும் என்பதை விட எது கூடாது என்பது. இந்த ஒரு பொருளிலே மட்டும் 1.5 மணி நேரம் கோடீஸ்வரனோடு வாதாடுவதற்கு நான் தயார். எதற்காக என்றால், நான் எதற்காக அவரை குறிப்பிடுகிறேன் என்றால், கரூர் சம்பவத்தில் சம்பவம் முடிந்தவுடன் விஜய் ஏன் அவசரமாக ஓடினார் என்று கேள்வி கேட்க தெரிந்தவருக்கு, நாட்டின் துணை முதலமைச்சராக இருந்தவர் துபாயிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சார்ட்டர் பிளைட்டிலே தனி விமானத்திலே வந்து இறங்கி போய் சின்ன கூடுதல் நடிகர்களை பக்கத்திலே வைத்துக் கொண்டு அழுது முடித்துவிட்டு திரும்பி அதே சார்ட்டர் பிளைட் அவர் வந்த நேரத்திலிருந்து திரும்பி போகிற வரை சார்ட்டர் பிளைட் திருச்சியிலே நிற்கிறார். அதே பிளைட்ல ஏறி மீண்டும் துபாய்க்கு சுற்றுலா போகிறார். இந்த கேள்வியும் கேட்டிருந்தால் கோடீஸ்வரன் அவர்களை நான் பாராட்டியிருப்பேன். என்னவோ தெரியவில்லை, அவருக்கு என்ன நிர்பந்தமோ தெரியவில்லை, இந்த கேள்வியை அவர் கேட்கவில்லை. கேளுங்கள், அதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். லாக்அப் மரணம் 26, நீதிமன்ற வளாகத்தில் கொலைகள், பல்கலைக்கழக வளாகத்தில் கொலை, கற்பழிப்பு கொலை, எத்தனை? பாதுகாப்பு எங்கே இருக்கிறது? ஆகவே விஜய் கூட்டணிக்கு வருவார் நம்புறீங்க? விஜய் கூட்டணிக்கு வருவார், வர வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவும் தயாரில்லை, அவர் வர வேண்டும் என்று அழைக்கவும் நாங்கள் தயாராகலை. இதுவரை அது போன்ற முயற்சியும் நாங்கள் எடுக்கவில்லை. அதான் உண்மையை கூட. அதற்கு ஒரே சிபிஐ என்று இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக ஆளுநர் பிரச்சனையிலே பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்திலே உச்சநீதிமன்றம் ஆணையிட்டவுடன் இதே தினத்தந்தி 8 கால செய்தி போட்டு, நீங்களே தந்தி டிவியிலே டொயிங் டொயிங் டொய் என்று போட்டு செய்திகளை போடுகிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதையெல்லாம் உடனே அன்றைக்கு பாராட்டுது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதுவும் வழக்கத்திற்கு மாறாக சிபிஐக்கு ஒரு மானிட்டரிங் கமிட்டி போட்டிருக்கிறது.